கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு கனமும் ஸ்தோத்திரமும் துதியும் உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இன்றைக்கு காலை வேளையிலே சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நாம் அவருடைய சமூகத்திலே காணப்படும்படி காண்பித்த எல்லா கிருபைகளுக்காக தயவுகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். செய்திக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தருடைய கரத்திலே இந்த நேரத்தை ஒப்பு கொடுப்போம். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படி உம்முடைய ஸ்தலத்துக்கு நேராக எங்களை இன்றைக்கு காலையிலே கொண்டு வந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய தாசனாகிய பேதுருவை கொண்டு நீர் எழுதி வைத்த நிருபத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை சபையாக நாங்கள் வாசித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒரு கல்லல்ல, மரம் அல்ல. எங்களோடு கூட நீர் பேசுகிற தேவன். இதோ இந்த காலை வேளையிலும் கர்த்தராகிய தேவரீர் பேசும் அடியார்களாகிய நாங்கள் அதை கேட்கட்டும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிற இந்த வேத பகுதியானது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபத்தின், அதாவது முதலாவது கடிதத்தினுடைய ஒரு பகுதி. அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த கடிதத்தை யாருக்கு எழுதுகிறார், எதற்காக எழுதுகிறார் என்பதை அறியும் பொழுதுதான் இந்த கடிதத்துடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். 1 பேதுரு 1வது அதிகாரத்துடைய 1, 2 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது என்கிற ஒரு வாழ்த்து செய்தியோடு கூட இந்த கடிதத்தை அவர் ஆரம்பிக்கிறார். ரோமர்களுடைய ஆட்சியின் கீழே இருந்த சின்ன ஆசியா என்று அழைக்கப்படுகிற பகுதியிலே இருந்த பிரதேசங்கள் தான் இந்த பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா என்கிற மாகாணங்கள். இது இன்றைக்கு இருக்கிற துருக்கியிலே இருக்கிற இடங்களாக இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த விசுவாசிகள், இந்த மாகாணங்களிலே வாழ்ந்த விசுவாசிகள் ரோமருடைய ஆளுகையிலே உபத்திரவங்களுக்கு உள்ளாகினார். ரோம் நகரானது தீர்ப்பற்றியதற்கு, அது அக்னியிலே எரிந்ததற்கு கிறிஸ்தவர்கள் தான் காரணம் என்று நீரோ மன்னன் குற்றஞ்சாட்டு நிமித்தமாக அந்த உபத்திரவம் ஆரம்பமானது. அந்த கடுமையான உபத்திரவத்தை அவர்கள் சகிக்க முடியாமல் நோப் நகரிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வெளியேறி இந்த பகுதிகளுக்கு அகதிகளாக செல்லுகிறார்கள். விசுவாசிகள் இந்த அகதிகளாக இந்த இடங்களுக்கு சென்ற பொழுதும் இந்த பகுதிகளும் ரோமருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளாக இருந்ததினாலே இங்கும் அவர்கள் உபத்திரவத்தை அனுபவிக்கிறார்கள். கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாக இந்த உபத்திரவத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த வேளையிலே, இந்த உபத்திரவத்தின் காலத்திலே அவர்கள் சோர்ந்து விடாதபடியும், அவர்களுக்குள்ளே விசுவாச ஊக்கத்திலே அவர்கள் தளர்ந்து விடாதபடியும் அவர்களை உற்சாகப்படுத்தும்படி பேதுரு இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அதனாலே தான் அந்த அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களிலே, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று ஒரு உதாரணத்தை காண்பித்து அவர்களுக்கு அதை விளக்குகிறார். பொன்னானது சோதிக்கப்பட வேண்டுமானால் அது அக்னியினாலே, நெருப்பினாலே அது சோதிக்கப்பட வேண்டும். உங்களுடைய விசுவாசம் அதை காட்டிலும் விலையேறப்பட்டதனாக இருக்கிறதுனாலே, அக்னியை காட்டிலும் அதிகமான பரீட்சைகளினாலே உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அந்த விசுவாசத்திற்கான பலனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற நாளிலே அது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்துடைய 19வது வசனத்திலும் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனச்சாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாக பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால்
அதுவே பிரீதியாய் இருக்கும் என்று இந்த உபத்திரவங்களை சகிக்கிற காரியத்தை நீங்கள் விசுவாச மக்களாகிய நீங்கள் மகிழ்ச்சியோடு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அவர் அதை சொல்லிக் கொண்டு வருகிற வேளையிலே இந்த உபத்திரவங்களை சகிக்கிறதற்கு உதாரணமாக ஆண்டவராகிய இயேசுவை, சிலுவையிலே அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவை உதாரணமாக அவர்களுக்கு காண்பிக்கிறார். 21வது வசனத்திலே, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, 24வது வசனத்திலே, அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று சிலுவையை அவர்களுக்கு முன்பாக வைக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மையம் சிலுவைதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவைதான் கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய மைய புள்ளி. The cross of Christ is the central of Christian life. இந்த சிலுவைதான் தேவன் நம்மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தியதுடைய உச்சக்கட்டம். நாம் தேவ பக்தியிலே வளர வேண்டுமானால், நாம் தேவ பக்தியிலும் தேவன் மேலுள்ள விசுவாசத்திலும் நாம் வளர வேண்டுமானால், சிலுவையினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறியாவிட்டால் நாம் ஆண்டவராகிய தேவனை நோக்கி போகிற அந்த தேவ பக்தியிலே நாம் வளர முடியாது. If we have to grow in godliness, we must grow in understanding the significance of cross. சிலுவையினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறியாத பொழுது நாம் தேவ பக்தியிலே வளர முடியாது. நாம் வெறும் பார்வையாளர்களாக மாற்றவே இருப்போமே தவிர பங்காளர்களாக மாறிவிட மாட்டோம். அதனால தான் இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் சிலுவையின் முக்கியத்துவம், the significance of the cross of Christ. இந்த வசனங்கள் எல்லாம் நாம் வாசித்த அந்த 1 பேதுருவுடைய பகுதியிலே இருக்கிறதுனாலே தயவு செய்து அந்த வேத பகுதியை நீங்கள் திருப்பித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது 24ஆம் வசனத்துடைய 2வது பகுதியிலே, அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று பார்க்க. முதலாவது, கிறிஸ்துவின் சிலுவை பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுவித்தது. The cross of Christ delivers us from the penalty of sin. தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறதுனாலே அவர் பாவத்திற்கு தண்டனை வழங்க வேண்டிய நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். ஆண்டவராகிய வேதனுடைய கட்டளையின்படி பாவத்திற்கான தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் முழுவதிலும் அதிலே நாம் படித்து கொண்டு வருகிற பொழுது என்னென்ன குற்றங்களுக்கு என்னென்ன தண்டனை உண்டு என்று நீதி உள்ள தேவன் அவர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்தும்படி குற்றங்களுக்கான தண்டனையை எழுதி வைத்திருக்கிறார். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துடைய 39வது வசனத்திலே, உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன், அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுவது என்ன என்று அந்த புலம்பலிலே எரேமியா கேட்கிறார். புலம்பல் 4ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனத்திலே, கைச்சேகை இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதோமின் பாவத்திற்கு வந்த தண்டனையை பார்க்கிலும் என் ஜனமாகிய குமாரத்தின் அக்கிரமத்துக்கு வந்த தண்டனை பெரிதாய் இருக்கிறது என்று இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நம்பாமல் போனதன் நிமித்தம், விக்கிரக ஆராதனைக்குள்ளே போனதன் நிமித்தம் தேவன் கொடுத்த தண்டனையை குறித்து அங்கே பேசுகிறார். தேவனுடைய நீதி பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் தண்டனை வழங்குவது, அதுதான் தேவனுடைய நீதி. பாவத்திற்கான உச்சகட்ட தண்டனை என்ன? மரண தண்டனை. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துடைய 20ஆம் வசனத்திலே, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று நாம் படிக்கிறோம். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். பேதுரு இங்கே சொல்லுகிற பொழுது இயேசுவினுடைய சரீரத்தை குறித்து பேசுகிறார். அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று சொல்லுகிறார். அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித சரீரத்தை உடையவராக இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே தம்முடைய சரீரத்தை அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கிறதை குறித்து அவர் பேசுகிறார். மனுஷனுடைய பாவங்களை மிருகத்தின் பலிகளாலே போக்கிவிட முடியுமா? எபிரேயர் நிருபம் 10ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்திலே அதற்கான பதிலை நாம் படிக்கிறோம். அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா என்பவருடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. அந்த பாவங்களை அது நிவர்த்தி செய்யாதபடியினாலே இப்பொழுது ஒரு பரிபூர்ணமான பலியை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆகவே மனிதனுடைய பாவங்களிலிருந்து விடுதலை ஆக வேண்டுமானால்
அதற்கு பரிகாரமாக செலுத்தப்பட வேண்டியது ஒரு மனிதனுடைய சரீரம். ஆனால் அந்த மனிதன் பாவமற்றவனாக இருக்க வேண்டும். உலகத்திலே பிறந்த எந்த மனிதனாக இருந்தாலும் அவர்கள் எல்லோருக்கும் ஆதி பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாளுடைய பாவம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்திலே இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல என்று எழுதப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் 51வது சங்கீதத்தை எழுதின வேளையிலே அவன் தன்னுடைய பாவத்தை குறித்து பேசின வேளையிலே சங்கீதம் 51:5 என் தாய் இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தணித்தாள் என்று எல்லோருக்குள்ளும் இருக்கிற அந்த பாவத்தை குறித்து அவன் பேசுகிறான். ஆகவே இந்த பாவத்திலே பரிகாரமாக செலுத்தப்பட வேண்டிய பாவமில்லாத ஒரு சரீரம் தேவையாக இருந்தது. அந்த சரீரத்தை கொண்ட ஒரே ஒரு மனிதன் யார்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால்தான் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்திலே அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு அன்றைக்கு இருந்த அந்த ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக இருந்து தன்னை குற்றம் சாட்டினவர்களை கேட்டார். யோவான் 8ஆம் அதிகாரத்துடைய 46ஆம் வசனத்திலே என்னிடத்திலே பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று ஆண்டவர் கேட்டார். பாவமில்லாத அந்த சரீரத்திலே ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தினுடைய பாவங்களை, முழு மனித குலத்தின் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மரிக்கும்படி இந்த பூமிக்கு வருகிறார். இயேசு தன்னிடத்திலே வருவதை இந்த யோவான் ஸ்நானன் காண்கிறான். அவன் கண்டபொழுது அவரை குறித்து சொன்ன அறிக்கை என்ன? யோவான் 1ஆம் அதிகாரத்துடைய 29ஆம் வசனத்திலே இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை அவன் அடையாளம் காட்டுகிறான். இந்த காரியங்கள் நடப்பதற்கு கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா இதை காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அவர் தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரிக்கப் போகிறார் என்ற காரியத்தை தீர்க்க தரிசனமாக ஏசாயா சொன்ன வேளையிலே ஏசாயா 53ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் அதை படிக்க முடியும். குறிப்பாக 53வது அதிகாரத்துடைய 6ஆம் வசனத்திலே கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விழப்பண்ணினார். நம்முடைய 5ஆம் வசனத்தை படிப்பீர்களானால் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய மீறுதலுக்கான, நம்முடைய அக்கிரமங்களுக்கான, நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை இயேசுவின் மேலே வந்தது. அந்த தண்டனை அவர் சுமந்தவராக அவர் சிலுவையிலே பலியாகி நம்மை பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து அவர் மீட்டார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் நம்ம எல்லோருக்கும் பாடமாய் தெரிந்த வசனம். யோவான் 3:16 நம்ம எல்லோருமே மனப்பாடமாக சிறு பிள்ளையிலிருந்து பாடமாக்கி இருக்கிற வசனம். தேவன் தம்முடைய ஒரே பரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவா இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அந்த யோவான் 3:16 படிக்கிற நாம் 3:17 எத்தனை பேருக்கு பாடமா இருக்கு? 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாடமா இருக்கு. 3ஆம் அதிகாரத்துடைய 17ஆம் வசனம் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் வெர்ஸ். அதை நீங்கள் படித்து பாருங்கள். இங்கே முக்கியமான ஒரு வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்தவருடைய நோக்கம் என்ன? உலகம் அவராலே ரட்சிக்கப்பட வேண்டும். அவர் பலியாகி இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும். மனித குலத்தை பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுதலை ஆக்க வேண்டும். அதற்காகவே குமாரனாகிய இயேசுவை பிதா இந்த பூமிக்கு அனுப்பினார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனத்திலே அது எப்படி எனில் மாமிசத்தினாலே பலவீதமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இந்த பாவமானது, பாவத்தின் தண்டனையானது மனித குலத்தை விட்டு விலக்கப்பட வேண்டுமானால் ஒரு மனித சரீரம் பலியிடப்பட வேண்டி இருந்தது. அது பாவமில்லாத மனித சரீரமாய் இருக்க வேண்டும்.
அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இதற்காகவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று அவர் அறிக்கையிட்டார். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர்களுக்கு எழுதுகிற வேளையிலே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துடைய 21ஆம் வசனத்திலே நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு பாவத்தின் சம்பளமாகிய நித்திய மரணம் என்கிற ஆக்கினை தீர்ப்பாகிய அந்த தண்டனையில் இருந்து விடுதலையாகி நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று எழுதப்பட்ட அந்த வாக்கியத்துடைய அர்த்தம் என்ன? நாம் பாவத்தினுடைய தண்டனைக்கு நீங்களாக்கும்படி ஆண்டவராகிய இயேசு சிலுவைக்கு போனார். அது சிலுவையினுடைய முதலாவது முக்கியத்துவம். சிலுவையினுடைய இரண்டாவது முக்கியத்துவம் என்ன? 24ஆம் வசனத்துடைய முதல் பகுதியிலே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி. இரண்டாவது சிலுவையினுடைய முக்கியத்துவம், கிறிஸ்துவின் சிலுவை பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுவித்தது. The cross of Christ delivers us from the power of sin. பாவம் மிக வலிமையானது பிரியமானவர்களே. பாவம் நாம் சிக்கிக்கொண்டால் மீள முடியாதபடி நம்மை அழுத்துகிற ஒரு காரியம் பாவம் என்பதை மறந்துவிட வேண்டாம். பாவம் ஒரு வலிமையான காரியம். நம்முடைய செய்கைகளினாலும் நம்முடைய முயற்சிகளினாலும் நாம் எவ்வளவோ முயற்சி எடுத்தும் கூட இந்த பாவத்தினுடைய வல்லமைக்கு தப்ப முடியாதவர்களாக நாம் நிற்கிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரத்துடைய 24ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய இயலாமையை வெளிப்படுத்துகிறார். எப்படி அவர் சொல்கிறார்? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இதை எழுதினவர் யார்? ஆண்டவராகிய இயேசுவை தமஸ்கு ரோட்டிலே முகமுகமாய் சந்தித்து இந்த வசனங்களை எல்லாம், வேத வசனங்களை எல்லாம் எழுதி, நிருபங்களை எழுதி ஜனங்களை உற்சாகப்படுத்தின அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நிர்பந்தமான நிலையை குறித்து பேசுகிறார். நிர்பந்தமான மனுஷன் யார்? யார் என்னை இந்த பாவ சரீரத்தில் நின்று விடுதலையாக்குவார்? இந்த கேள்வியோடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் நிறுத்தவில்லை. இந்த கேள்வியை சொன்னதற்கு பின்பதாக இந்த பாவத்துடைய வல்லமையிலிருந்து தன்னை விடுதலை ஆக்கினவர் யார் என்கிற அறிவிப்பை அவர் அடுத்த வசனத்திலே பேசுகிறார். ரோமர் 7:24 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவராகிய தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எதற்கு? தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அவர் அனுப்பினதினாலே நான் இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலை பெறத்தக்கதாக, இந்த பாவ சரீரத்தை மேற்கொள்ளத்தக்கதாக, பாவத்துடைய வலிமையை முறியடிக்கத்தக்கதான ஒரு வழியை ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தினார். கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது மனித குலத்துடைய சகல பாவங்களை சுமந்தவராக அறியப்பட்டார். அவர் அறையப்பட்ட பொழுது அந்த சிலுவையிலே உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் அடங்கி இருக்கிறது. நம்முடைய சரீரத்தினுடைய இயல்பு என்ன? நம்முடைய சரீரத்தினுடைய இயல்பு பாவம் செய்கிற இயல்பு. இந்த உயிரோடு இருக்கிற சரீரம் என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு தான் அது பாவம் செய்யாம இருக்கும். செத்தவன் என்னைக்காவது பாவம் செய்வானா? மரித்தவன் என்னைக்காவது பாவம் செய்தானா? மரித்தவன் மேல் பாவம் எந்த அதிகாரத்தையும் செலுத்த முடியாது. ஆகவே நாம் பாவத்திலே இருந்து, பாவத்தினுடைய வல்லமையில் இருந்து விடுபட வேண்டுமானால் நம்முடைய சரீரம் ஆண்டவராகிய இயேசுவோடு கூட சிலுவையிலே அடிக்கப்பட்ட சரீரமாக இருக்க வேண்டும். நம்முடைய பழைய மனுஷனுடைய சுபாவம், பழைய மனுஷனுடைய சரீரம், பழைய மனுஷனுடைய காரியங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டதாக இருக்குமானால், நாம் அப்படி மரித்தவர்களாக இருப்போமானால் பாவம் நம்மேலே வல்லமை செய்யாது. வாசிப்பீர்களானால் ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்திலே நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் வரைட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். பிரியமானவர்களே, நம்முடைய பழைய மனுஷனை நாம் சிலுவையிலே அறைந்திருந்தால்
இயேசுவோடு கூட சிலுவையிலே அறைந்திருந்தால் பாவத்தினுடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை நடப்பிக்காது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துடைய 3ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அது எப்படி எனில் மாமிசத்தினாலே பலவிதமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று எழுதுகிறார். இந்த மாமிசம் பலவீனமானது. உலகத்திலே நாம் வாழும்படி இருக்கிற இந்த மாமிசம் பலவீனமானது. ஆனால் இந்த மாமிசத்தினுடைய உண்மையான நிலை என்ன? ரோமர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களிலே அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாமிசத்தில் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். என்னுடைய மாமிசத்திலே நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாத தீமையை செய்கிறதுனாலே நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்கிறார். இந்த பாவங்களை தன்னுடைய சரீரத்திலே சுமந்தவராகத்தான் ஆண்டவராகிய இயேசு பாவ சரீரத்தை ஏற்றுக்கொண்டவராக அவர் மரிக்கிறார். நம்முடைய பாவம் எல்லாம் அவர் மேலே சுமக்கப்பட்டது. இயேசு மரித்ததை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது நாமும் நம்முடைய பழைய மனுஷனை ஆண்டவராகிய இயேசுவோடு கூட சிலுவையிலே அறையும் பொழுது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரத்துடைய 25ஆம் வசனத்திலே அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பாவ சரீரத்தை ஆண்டவராகிய இயேசுவுடைய சிலுவையோடு கூட அறைந்தவர்களாக நாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோமா? அல்லது இன்னும் பாவத்தினுடைய வலிமை, அந்த பாவத்தினுடைய வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்கிறது, இந்த பாவத்திலிருந்து நான் விடுபட முடியவில்லை என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேனா? இன்னும் பாவம் மனிதனாகி என்னுடைய பழைய சுபாவத்தை இயேசுவோடு கூட சிலுவையிலே அறைந்து விட்டவனாக கிறிஸ்தவர்களாகி நாம் இன்னைக்கு இருக்கிறோமா? ரோமர் 5ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் 9ஆம் வசனத்திலே நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். பாவத்தின் வல்லமை நீதிமான்கள் மேல் கிரியை செய்யாதபடி ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார். இந்த இரத்தத்தை ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே சிந்தினதினாலே நான் பாவத்தினுடைய அடிமைத்தனத்துக்கு நீங்கினவனாய் இருக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 20 to 23 வரை உள்ள வசனங்களிலே பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் என்று எழுதுகிறார். அது எந்த காலம்? சிலுவையை பார்த்துட்டு சிலுவைன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு போன காலம் ஒன்று இருக்கு. சிலுவையுடைய அர்த்தத்தை அறியாத காலம் ஒன்று இருக்கு. சிலுவையை கழுத்தில் தொங்க போட்டுன்னு அலைஞ்ச காலம் ஒன்று இருக்கு. சிலுவை எந்த அர்த்தத்திலே இருக்கிறது என்று தெரியாத ஒரு காலம் இருந்தது. ஆனால் ஒரு காலத்திலே வேதத்தை அறிந்தோம். ஆண்டவராகிய இயேசு என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே அறையப்பட்டார் என்றதை உணர்ந்தோம். நம்முடைய பழைய மனுஷனாகிய அந்த பழைய பாவ மனுஷனும் சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுத்த வேளையிலே அதுதான் நமக்கு முந்தின காலம். நாம் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்த காலம் ஒன்று இருந்தது. அந்த காலத்திலே நாங்கள் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அதனுடைய முடிவு மரணமாயிருந்தது. 22ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினாலே பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகிற நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனதினாலே பாவம் என்மேல் வல்லமை செய்யாதபடி பாவத்தின் வல்லமைக்கு தப்புவதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நிச்சயமான வார்த்தையை ரோமர் 8ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்திலே பேசுகிறார்.
ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் நின்று என்னை விடுதலை ஆக்கிற்று. டன் டீல், முடிந்து போன ஒரு காரியம், அது செய்து முடிக்கப்பட்ட காரியம். தைரியம் கொண்டு சொல்லுகிறார். அதே அப்போஸ்தலன் தான் முன்பு சொன்னார், யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நான் இந்த மனிதத்தில் இருக்கிறேன், என்னை யார் விடுதலை ஆக்குவார் என்று கேட்டவர் இப்பொழுது அதற்கான முடிவை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினாலே, இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தினாலே நான் பாவம் மரணம் என்பவர்களுடைய பிரமாணத்தில் நின்று நான் விடுதலை ஆக்கப்பட்டவனாயிருக்கிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக நாம் உட்கார்ந்து இருக்கிறோமா? பாவ சரீரத்தை அடித்தவர்களாக உட்கார்ந்து இருக்கிறோமா? பாவம் என்மேல் வல்லமை செய்ய முடியாதுங்கிற நிச்சயத்தோடு நாம் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோமா? மூன்றாவது காரியத்தை கவனியுங்கள். மூன்றாவது சிலுவையினுடைய முக்கியத்துவம் என்ன? 25 சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். சிலுவையினுடைய மூன்றாவது முக்கியத்துவம், சிலுவையில் இயேசுவினுடைய சிலுவை நல்ல மேய்ப்பனிடத்திற்கு நம்மை கொண்டு வந்தது. The cross of Christ brought us to the good shepherd. நல்ல மேய்ப்பனிடத்துக்கு நம்மை கொண்டு வந்தது சிலுவை. இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ஏசாயா 53 சொன்ன காரியத்தை எடுத்துக்கொண்டுதான் இப்பொழுது அவர் மேற்கோள் காட்டி எழுதுகிறார். ஏசாயா 53:6 நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று பார்த்தோம். ஆடுகளுடைய பிரச்சனை என்ன? ஆடுகள் மேய்ப்பன் இல்லாவிட்டால் சிதறுண்டு போகும், வழி மாறி போகும், தனக்கு சரியென்று தோன்றுகிற வழியிலே செல்லும். ஆனால் ஆடுகள் சரியான வழியிலே செல்ல வேண்டுமானால் அதை கண்காணித்து நடத்துகிற ஒரு மேய்ப்பன் தேவை. ஒரு நல்ல மேய்ப்பனுக்கான அடையாளங்கள் என்ன? அந்த நல்ல மேய்ப்பனுக்கான அடையாளம் சிலுவையிலே எப்படி வெளிப்படுகிறது? நல்ல மேய்ப்பனுக்கான முதலாவது அடையாளம் யார்? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். யோவான் 10:11-14 உள்ள வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமாகிய கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். 11வது வசனம் நானே நல்ல மேய்ப்பன் என்று தொடங்கி 14வது வசனம் நானே நல்ல மேய்ப்பன் என்று முடிகிற அந்த பகுதியை கவனிக்கிற பொழுது இந்த நல்ல மேய்ப்பனை நாம் அடையாளம் காண்கிறோம். இந்த நல்ல மேய்ப்பன் யார்? தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர். இன்றைக்கு பலரை பார்க்கிறோம், பல தத்துவ ஞானிகளை அல்லது பல பிலாசபிகளை பின்பற்றி போவர்களை பார்க்கிறோம். அந்த தத்துவங்களை சொன்ன யாவரும், அந்த தத்துவங்களை யாரெல்லாம் போதித்தார்களோ அந்த தத்துவ ஞானிகள் ஒருபோதும் தங்களுடைய தத்துவத்தை பின்பற்றி வந்தவர்களுக்காக ஜீவனை கொடுத்ததில்லை. சிலர் கொள்கைகளை பார்க்கிறோம், சில கொள்கைகளை பின்பற்றி போவர்கள் உண்டு, கொள்கைவாதிகள் உண்டு. அந்த கொள்கைகளை உருவாக்கினவர்கள் தங்களுடைய கொள்கைகளை உருவாக்கினவர்களுக்காக அவர்கள் மரிக்கிறதில்லை. சில மனிதர்களை நம்பி போகிறார்கள். சில மனிதர்கள் நல்லவர்கள் என்று வெளியே தோன்றுகிற பொழுது அவர்களை பின்பற்றி போகிறார். ஒரு இடத்திலே அவர்கள் நல்லவர்கள் அல்ல என்று தெரிகிற பொழுது இவனையா பின்பற்றி வந்தோம் என்று ஒருமையிலே அவனை அழைத்து திட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் பல காரியங்களை பின்பற்றுகிறது. இந்த தங்களை பின்பற்றுகிற யாருக்காகவும் ஜீவனை கொடுக்கிறதற்கான மேய்ப்பன் உண்டானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதனாலே தான் 1 பேதுரு 1:18-19 வசனங்களிலே நீங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்ற அழிவுள்ள வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். இந்த இயேசு யார்? ஏன் நல்ல மேய்ப்பன்?
நல்ல மேய்ப்பனுடைய அடையாளமாகிய நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்பதை சிலுவையிலே நிரூபித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல மேய்ப்பனுக்கான அடுத்த அடையாளம் என்ன? நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக மனதுருகிறவன். மத்தேயு 9ஆம் அதிகாரத்துடைய 36ஆம் வசனத்திலே அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடினாலே அவர்கள் மேல் மனது உருகி என்று பார்க்க. ஆடு சிதறி இருந்ததுன்னா மேய்ப்பன் இல்லாத பொழுது அந்த உண்மையான மேய்ப்பன் இந்த ஆடுகளின் நிலைமையை பார்த்தும் மனதுருனாய் இருக்கிறான். பாவத்தின் சம்பளமாகிய நித்திய மரணத்துக்கு பாத்திரவான்களாக ஜனங்கள் இருக்கிறதை ஆண்டவராகிய இயேசு கண்டு அவர் மனதுருக்கம் உள்ளவராகி பாவத்தினுடைய தண்டனையை தம்மேலே ஏற்றுக்கொண்டு நம்மை பாவத்திலிருந்து விடுவித்த அந்த மேய்ப்பன் தான் நம்முடைய இயேசு. பாவம் என்ற ஓநாய் பீறி போடும்படி வருகிறது. இந்த பாவத்திலிருந்து நாம் தப்புவதற்கு நமக்கு வழிகாட்டி இந்த பாவத்திலே நாம் விழாதபடி கண்காணிக்கிற மேய்ப்பன் ஒருவர் உண்டானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நல்ல மேய்ப்பனுடைய இன்னொரு அடையாளம் என்ன? காணாமல் போன ஆடுகளை அவன் தேடி கண்டுபிடிக்கிறான். லூக்கா 15ஆம் அதிகாரத்துடைய 4ஆம் வசனத்திலே உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகள் உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவராயிருந்தார்? அந்த நல்ல மேய்ப்பனுடைய அடையாளம் எப்படி இருந்தது? நான் எதற்காக இந்த பூமியிலே வந்தேன்? இழந்து போனதை தேடும்படி வந்தேன், இழந்து போனதை ரட்சிக்கும்படி வந்தேன் என்று சொன்ன நல்ல மேய்ப்பன். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களிலே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன்னுடைய ஆடுகளின் நடுவிலே இருக்கிற நாளிலே தன்னுடைய மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவளை சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து நான் அவளை தப்பி வர பண்ணுவேன். ஒரு மேய்ப்பன் அந்த ஆடு போன பிறகு அப்பா 100ல் 1 போச்சு போ அப்படி என்று இருக்கிறவன் அல்ல மேய்ப்பன். அதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய மனதுருக்கம். நல்ல மேய்ப்பனுக்குடைய அடுத்த அடையாளம் என்ன? அவன் ஆடுகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்க்கிறவன். சங்கீதம் 23:2 அவர் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து. எசேக்கியேல் 34:13 அவைகளை ஜனத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்தில் அவர்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகள் மேலும் ஆறுகள் அண்டையின் தேசத்துடைய சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவர்களுடைய தொழுவம் உண்டாயிருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். இந்த நல்ல மேய்ப்பனை அடையாளம் காட்டின இடம் எது பிரியமானவர்களே? இந்த நல்ல மேய்ப்பனை நமக்கு அடையாளம் காட்டின இடம் கிறிஸ்துவனுடைய சிலுவை. வெறும் வார்த்தைகளை அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசியது. அதனாலே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த காரியத்தை சொல்லுகிறார். நாம் யாராயிருந்தோம்? வழிகாட்ட ஒருவர் இல்லாதபடி அலைந்து கொண்டிருந்த சிதறுண்ட ஆடுகளாக இருந்தோம். இப்பொழுது நாம் யாராய் இருக்கிறோம்? நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமான இயேசுவினிடத்திலே நாம் வைத்திருக்கிறோம். இயேசுவிடத்திலே நாம் வந்திருக்கிறோம். அவர் மேலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். Why? He has a proven track record. இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். வருஷம் கழிஞ்சு பார்த்தா அப்படித்தான் இருக்கு எல்லாமே. 83வது ஆண்டிலிருந்து நான் இந்த சென்னையில் இருக்கேன். 83வது ஆண்டிலிருந்து நான் தவறாம வருஷம் கேட்ட காரியம் ஒண்ணுதான், சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுவோம். திரும்பவும் இதே வருஷமும் நான் அதை கேட்டுட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி ரெட்டரிக் பேசுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். வார்த்தை ஜாலத்தாலே விளையாடுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் யார்? நம்முடைய தேவன் யார்? நம்முடைய இயேசு கிறிஸ்து யார்?
அவர் பின்பற்றுவதற்கு தகுந்த நபர் தானா? ஆம், தகுந்த நபர். ஏன்? அவர் தன்னை நிரூபித்த தேவன், சிலுவையிலே நிரூபித்த தேவன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க நிரூபித்த தேவன், ஆடுகள் மேல் மனதுருகினதை நிரூபித்த தேவன், ஆடுகளை தேடி கண்டுபிடிக்கிறதை நிரூபித்த தேவன், ஆடுகளுக்கு மேய்ச்சல் உண்டாகிறதை நிரூபித்த தேவனை நீங்களும் நானும் பின்பற்றுகிறோம். We don't have to be ashamed about it. You must be proud about it. பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுவதற்கு, சிலுவையிலே ஆண்டவர் தன்னை நிரூபித்த தேவனை பின்பற்றுவதற்கு நாம் தயக்கம் காட்ட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. சிலுவையினுடைய அடுத்த முக்கியத்துவம் என்ன என்று நாம் பார்ப்போமானால், 4வது முக்கியத்துவம் 19ஆம் வசனத்திலிருந்து 21 வரையும் இருக்கிறது. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனச்சாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையோடு சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடே சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு. 4வது சிலுவையினுடைய முக்கியத்துவம் என்ன? கிறிஸ்துவின் சிலுவை எது தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்து. The cross of Christ taught us what is acceptable to God. தேவனுக்கு முன்பாக எது சரியாக இருக்கும், தேவனுக்கு முன்பாக எது உகந்ததாக இருக்கும்னு நமக்கு கற்றுக் கொடுத்தது சிலுவை. பொறுமையோடு சகித்தல்ங்கிற வார்த்தையை இந்த இடத்துல 3 முறை நம்ம படிக்கணும். 2 முறை பாசிட்டிவாகவும் 1 முறை நெகட்டிவாகவும் சொல்லப்பட்டிருக்கு. 2 முறை நேர்மறையாக 1 முறை எதிர்மறையாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் குற்றம் செய்து அந்த குற்றத்திற்கான தண்டனையை நாம் அனுபவிக்கும் பொழுது நாம பொறுமையோடு சபிக்கிறதுனால, அதை பொறுமையோடு நாம சகித்து கொண்டிருக்கோம் என்று சொல்லுகிறதுனாலே தேவன் நம்மேலே பிரியமாய் இருக்க போகிறதில்லை. ஆனால் இன்னொன்று இருக்கு. நாம் அநியாயமாக பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாக நாம் சபிக்கிற பொழுது, அதை சகிக்கிற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் நாம் நன்மை செய்து பாட அனுபவிக்கிறோம் என்பதை தேவனாகிய கர்த்தர் காணுகிற பொழுது அவர் நம்மேலே பிரியமாய் இருக்கிறார். இதற்கு உதாரணம் யார்? சிலுவையிலே அறை உண்ட இயேசுவே அதற்கு உதாரணம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக பிலாத்துவுக்கு முன்பாக விசாரணை நடக்கிறது. இந்த விசாரணையிலே குற்றச்சாட்டுக்களை யூதர்கள் இந்த இயேசு மேலே வைக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க வேண்டிய அதிகாரத்திலே இருக்கிற இந்த பிலாத்து அந்த குற்றச்சாட்டுகளை ஒவ்வொன்றாக அவன் விசாரிக்கிறான். அந்த விசாரிக்கிறதிலே முதலாவது கவனிப்பில்லானால் லூக்கா 23ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களிலே அவருடைய கூட்டத்தார் எல்லோரும் எழுந்திருந்து அவரை பிலாவிடத்திலே கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜா என்றும் ராயருக்கு வரி கொடுக்கவில்லை வேண்டியதில்லை என்றும் ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி தான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர் ஜனங்களை நோக்கி, இந்த மனுஷனிடத்திலே நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று. குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. விசாரிக்க வேண்டிய அதிகாரியாகிய பிலாத்து விசாரிக்கிறான். அவன் ஒன்றை கண்டுபிடித்தான், இடத்துல குற்றமில்லை. காரணம், இந்த பிலாத்துவுக்கு ஒற்றற்படை இருக்கிறது, ஸ்பைஸ் இருக்கிறாங்க. அவர்கள் இவர் கலகம் பண்ணுகிறவராய் இருந்திருந்தால், தானே ஒரு ராஜாவாக மாற்றுவதற்கான முயற்சிகளை அவர் எடுத்திருந்தால், அந்த ஒற்றற்படை அந்த தகவல்களை ஏற்கனவே அவருக்கு சொல்லி இருக்கும். யூதர்கள் இயேசு மேலே பொறாமை கொண்டுதான் இந்த காரியத்தை செய்கிறார்கள் என்று பிலாத்துவுக்கு நன்றாகவே தெரியும். அதனாலே தான் அவன் சொல்லுகிற பொழுது, நான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று முதலாவது சொல்லுகிறான். அடுத்தது லூக்கா 23ஆம் அதிகாரம் 13-16 வசனங்களிலே பிலாத்து பிரதான ஆசாரிய அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டினவராக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த பொழுது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவ்விடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதிடத்துக்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை.
மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே, ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலை ஆக்குவேன் என்றார். இவரும் குற்றத்தை காணல. செகண்ட் ஒப்பீனியனுக்காக அனுப்பப்பட்டது ஏரோது இடத்துல. ஏரோதும் எந்த குற்றத்தையும் சுமத்தவில்லை. இப்ப குற்றச்சாட்டு விசாரணை பண்ணி இவன் குற்றம் அற்றவன் என்று வருகிற பொழுது விடுதலை செய்ய வேண்டியவன் என்ன சொல்கிறான்? நான் தண்டித்து விடுதலை ஆக்கு. குற்றமற்றவனை ஏன்பா தண்டிக்கிற? அந்த குற்றம் தான் எந்த குற்றமே ருசுவாகவில்லையே. குற்றம் ருசுவாகாத போது தண்டிக்க வேண்டிய அவசியம் எங்கே வருகிறது? அடுத்த சந்தர்ப்பத்தை பாருங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 22 25 வரையிலே அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலை ஆக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடையே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியர்களிட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து, கலகத்தின் நிமித்தமும் கொலைபாத நிமித்தமும் காவலில் போட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த 3 நிகழ்ச்சியும் நடக்கிறது. இந்த 3 விசாரணையும் இயேசுவின் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. இவர் எந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. அவர் குற்றம் அற்றவர் என்று நிரூபமாகுது. ஆனால் ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக இப்பொழுது ஆண்டவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு செய்தது என்ன? நன்மை செய்தார். தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிற நன்மையை செய்தார். பிணியாளிகளை சொஸ்தப்படுத்துகிற நன்மையை செய்தார். பிசாசுகளை துரத்துகிற நன்மையை செய்தார். இப்பொழுது நன்மை செய்த இயேசு சிலுவையிலே பாடு அனுபவிக்கிறார். இந்த பாடுகளை அவர் மேலே சுமத்தினது எந்த விதத்திலும் நியாயமற்றது. அதைத்தான் நாம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்திலே, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும் கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார் என்று சொல்லப்படுகிறார். அநியாயமாய் பாடுபடுகிறார், அநியாயமாய் உபத்திரவப்படுகிறார். ஆனால் அதை பொறுமையோடே சகித்தார். அவர் பொறுமையோடே அவர் சகிக்கிறதை நாம் பார்க்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போகிறார். அந்த கொர்நேலியு வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன வேளையிலே பேதுரு சொன்ன வார்த்தை என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38 39ஆம் வசனங்களிலே, நசராயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராகவும் சுற்றித் திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார். எதுக்காப்பா கொலை செய்தாங்க? எந்த குற்றத்துக்காக கொலை செய்தாங்க? எந்த குற்றமும் நடக்கல. நன்மை செய்தார், ஆனால் சிலுவையிலே தூக்கி கொலைப்படுகிறார். அப்பொழுது அவர் என்ன செய்தார் என்று வாசிக்கிறோம். 22:23 அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவர் வையும் போது பதில் வையவில்லை, பாடுபடும் போது அவர் பயமுறுத்தவில்லை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். பிதாவுக்கு முன்பாக எந்த காரியம் பிரீதியாய் இருக்கும், what is acceptable God, what is acceptable pattern of God, what is the thing that God accepts? முறுமுறுக்கிறத ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா? பதில் வைகிறதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா? பாடுபடும் பொழுது பயமுறுத்துகிறதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா? ஆண்டவராகிய தேவனுக்கு எது பிரீதியாய் இருக்கும் என்று நாம் கற்றுக்கொள்ளுகிற இடம் சிலுவை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே தான் இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். முழுக்க முழுக்க இந்த பாடத்தை இன்றைக்கு நாம் சிலுவையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்திருக்கிறோமா? ஒரு வார்த்தை ஒருத்தர் நம்ம பற்றி சொல்லிட்டா போதும், ஒரு வார்த்தை நம்ம பற்றி பேசிட்டா போதும், அதுக்கு 10 வார்த்தை நான் பேசலைன்னா தலையே வெடிச்சு. ஆனா நான் யார்? சிலுவை தியான கூட்டங்களுக்கு வருஷந்தோறும் கலந்து கொள்கிறவன்.
சிலுவையை பற்றி 100 வருஷம் எனக்கு பாடுங்க, ஆனால் சிலுவை உள்ள வேலை செய்யுதா இல்லை வெளியே வேலை செய்யுதா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? பதில் வைகிறேனா? ஒன்றும் தேவையில்லை, டிராஃபிக்கில் பார்க்கலாம் நம்மளை. ஒரு வார்த்தை நம்ம குறித்து சொல்லிட்டா அவங்களுக்கு எதிராக ஒரு 10 வார்த்தை பேசலைன்னா நம்ம நிலை என்ன ஆகுறது? கொம்பு சீவி விடுறதுக்கு பல ஆளுங்க இருக்காங்க. இது தேவனுக்கு பிரியமா? எது தேவனுக்கு பிரியன்ற அறிகிற இடம் எங்கே? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை. அவருக்கு அவ்வளவு வல்லமை இருந்தது, அவருக்கு எல்லா வல்லமையும் இருந்தது. ஆனால் அவருடைய வாயில் எத்தனையோ வார்த்தைகள் இருந்தது. அவருடைய வாயில் இருந்த வார்த்தையிலே வஞ்சனை வார்த்தை இல்லை. அந்த வஞ்சனை வார்த்தையினால் அவர் பாவம் செய்யவில்லை. பிரதர், நான் ஏன் அந்த வார்த்தையை பேசணும்னு தெரியுமா? அவங்க என்ன பேசினாங்கன்னு கேளு. இப்படிதான் பஞ்சாயத்து இன்னைக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேளு. இயேசு குறித்து என்னெல்லாம் வார்த்தை சொன்னாங்க? மதுபான பிரியன், மதி மயங்கி இருக்கிறார், திருடனுக்கு தோழை, பிசாசு பிடிச்சவன். உட்கார்ந்து அவங்களுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாரா? சிலுவையில் அவப்பட்ட அவமானம் என்ன? பிரியமான, சிலுவையில் என்ன பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம்? சிலுவையை பார்த்து 4 பாட்டு பாடிட்டு போறதுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த சிலுவை என்னுடைய வாழ்க்கையில் என்ன முக்கியத்துவம் பெறுது? என்ன எந்த இடத்துல திருத்துது? 5வதாக, கடைசியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடைசி வசனங்களிலே, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவலை தொடர்ந்தபடி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று நான் வாசிக்கிறேன். 5வதாக, கிறிஸ்துவின் சிலுவை நாம் பின்தொடர வேண்டிய மாதிரி எது என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The cross of Christ pointed us to the right example that we should follow. இன்றைய உலகத்தை பார்க்கிற பொழுது பின்தொடரத்தக்க மாதிரிகளை நாம் காணவில்லை. இன்னைக்கு தவறான மாதிரிகளை பின்பற்றுகிறவர்களை தான் நாம் பார்க்கிறோம். சினிமாவிலே அந்த பிரபலங்களை பார்த்து அந்த பிரபலங்களுடைய மாதிரிகளை பின்பற்றுவதை நம்ம பார்க்கிறோம். அதனால தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டவர்கள் ஏராளமான பேர். அரசியல் தலைவர்களை பார்த்து அவர்களை தங்களுக்கு ரோல் மாடல்களாக கொண்டு வாழ முயற்சிக்கிறவர்களை பார்க்கிறோம். அவர்கள் வாழ்க்கையை உருப்படாமல் போனவர்களை நம்ம பார்க்கிறோம். சாமியார்களை அது தாங்க இவங்களை பின்பற்றி போகலாம் என்று வருகிறார்கள். கொஞ்ச நாட்களில் இந்த சாமியார்கள் போலி சாமியார்கள் என்று தெரிகிற பொழுது இவருடைய வாழ்க்கை ஒரு வெற்று வாழ்க்கையாக, அவங்களுடைய காலத்தை வீணடித்து விட்டோம் என்று சிந்திக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறத பார்க்க. அப்பழுக்கில்லாமல் நாம் பின்பற்றத்தக்க மாதிரி ஒன்று உண்டானால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மாதிரி வெளிப்பட்ட இடம் எங்கே? அது சிலுவையிலே வெளிப்பட்டது. சிலுவையிலே ஆண்டவர் என்ன மாதிரிகளை காண்பித்தார்? யோவான் 15ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்திலே, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பில் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இது நல்ல ஸ்லோகனா? இது ஒரு நல்ல ஸ்லோகமா? அருமையான ஸ்லோகங்க. நாங்கள் உங்களுக்காக உயிரையே கொடுப்போம். ஒருத்தன் உயிரை கொடுத்ததை பார்க்கல. ஆனால் ஆண்டவராகிய சொன்னான், ஒரு நண்பனுடைய அடையாளம் என்ன? சிநேகிதனுடைய அடையாளம் என்ன? அவன் ஜீவனை கொடுக்கிறவன். இந்த ஜீவனை ஆண்டவர் சிலுவையிலே கொடுத்தார். இது சிலுவையிலே நிறைவேற்றி ஆண்டவர் மாதிரி காண்பித்தார். நம்மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக தம்முடைய ஜீவனை ஆண்டவர் சிலுவையிலே கொடுத்து ஒரு மாதிரி காண்பித்தார். பிரியமானவர்களே, மாதிரி காண்பிக்கிற பொழுது வெறும் வார்த்தையில பேசல ஆண்டவர், வெறும் வார்த்தை ஜாலத்தில் ரெட்டரிக்ல போகல ஆண்டவர். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொன்னார். தன்னுடைய சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதிலும் அதுக்கு மேல அதிகமான அன்பு இல்லை. அதான் அன்புடைய உச்சகட்டம். நல்லா இருக்கு ஆண்டவரே, பேசுனீங்க. உங்களுடைய மரணம் எப்படி இருந்தது? ஆம், சிலுவையிலே அவர் மரித்தார். யாருக்காக மரிக்கிறார்? தனக்காகவா? அல்ல, உங்களை என்னை வைத்த அன்பின் நிமித்தமாக மரித்தார். அதனால கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த குமாரனை பற்றுகிற விசுவாசத்தை குறித்து பேச. 2வது மாதிரி என்ன?
லூக்கா 23:34 அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார். தன்னை நிர்வாணமாக்கி, தன்னைக்கு தான் செய்யாத குற்றத்திற்காக தன்னை சிலுவையிலே அடிக்கிற அந்த போர் சேவகர்களை அந்த சிலுவையிலே மன்னித்தார். பிதாவிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார். இதைத்தான் ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரராக ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்ளுகிறார். நாம் பின்பற்றத்தக்க மாதிரி என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே காண்பித்த மாதிரி என்ன? தன்னை அடித்தவர்களுக்காக, தன்னை கொலை செய்தவர்களுக்காக, தன்னை நிர்வாணப்படுத்தினவர்களுக்காக பிதாவிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற மாதிரியை பார்க்கிறோம். லூக்கா 22:42 பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின் ஆக கடவது என்று சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்ணினார். சிலுவையிலே ஆண்டவர் அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். சிலுவை நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? நாம் பின்பற்றுவதற்கு உதாரணத்தை அது என்ன கற்றுக் கொடுக்கிறது? என்னுடைய சித்தம் அல்ல, பிதாவினுடைய சித்தமே என்பதிலே அவர் மாதிரி காண்பிக்கிறார். என்னுடைய விருப்பம் என்று ஒன்றில்லை, பிதாவினுடைய விருப்பத்தை செய்யவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சிலுவை நாம் பின்பற்றத்தக்க மாதிரியாக தேவன் வைத்ததுக்கு காரணம் என்ன? அவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க அவர் தயார் உள்ளவராக இருந்தார். இதை நாம் சிலுவையிலே தான் படிக்கிறோம். பிலிப்பியர் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர் ஆகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிதலுக்கான உதாரணம் யார்? மரண பரியந்தம் கீழ்ப்படிந்ததற்கான உதாரணம் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சிலுவையிலே அதை நிறைவேற்றி ஆண்டவர் இந்த உதாரணத்தை நமக்கு காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சிலுவையிலே ஏன் இந்த சிலுவை நமக்கு முக்கியம்? இந்த சிலுவையிலே நாம் பின்தொடர வேண்டிய சரியான ரோல் மாடல் யார் என்பதை வெளிப்படுத்தினது இந்த சிலுவை. 5 காரியங்களை நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிராஸ்? சிலுவையினுடைய முக்கியத்துவம் என்ன? சிலுவையினுடைய முதலாவது முக்கியத்துவம், அது என்னை பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவித்தது. 2வது முக்கியத்துவம், பாவத்துடைய வல்லமையில் இருந்தது என்னை விடுவித்தது. 3வது, நல்ல மேய்ப்பனிடத்தில் அது என்னை கொண்டு வந்தது. அது எது தேவனுக்கு பிரீதியாக இருக்கும் என்று கற்றுக் கொடுத்தது. அந்த சிலுவை நான் பின்தொடர வேண்டிய சரியான மாதிரியை எனக்கு காண்பித்து கொடுத்து. இந்த முக்கியத்துவங்களை நாம் அறிந்திருக்கிறோமா பிரியமானவர்களே? கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஒரு நிமிடம் நாம் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்திலே. இந்த சிலுவை எனக்கு எப்படி இருக்கிறது? இந்த சிலுவையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டவனாக நான் இருக்கிறேனா? தயவு செய்து உங்களுடைய முழு கவனத்தையும் இந்த வார்த்தைகளிலே வையுங்கள் பிரியமானவர்களே. ஏதோ வருடத்திலே குறிக்கப்பட்ட நாட்களிலே ஒரு சிலுவை தியானத்தை செய்துவிட்டு போவது என்கிற ஒரு கடமையோடு நாம் இங்கே இருக்கல பிரியமானவர்களே. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மையப்புள்ளி அது கிறிஸ்துவனுடைய சிலுவை. இந்த கிறிஸ்துவுடைய சிலுவை உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்கு? அது வெறும் அடையாளமாக இருக்கிறதா அல்லது அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா? இந்த சிலுவையிலே தான் ஆண்டவராகிய இயேசு என்னுடைய பாவத்தினுடைய தண்டனையிலிருந்தும் அந்த பாவத்தினுடைய வல்லமையிலிருந்தும் என்னை விடுவித்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்தவனாக இருக்கிறேனா? இந்த சிலுவையிலே நான் என்னுடைய நல்ல மேய்ப்பனை கண்டடைந்தேனா? இந்த சிலுவையிலே தேவனுக்கு எது பிரியம், தேவனுக்கு எது பிரியம் இல்லை என்பதை நான் உணரக்கூடியவனாக இருக்கிறேனா? இந்த சிலுவையினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருவதற்கு ஆண்டவர் காண்பித்த மாதிரிகளை நான் பின்பற்றுவதற்கு ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். அது வெறும் ஒரு சின்னமாக நமக்கு இருக்காது கூட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு சின்னம் அல்ல, நமக்கு அது அர்த்தம் இருக்கிறது.
நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாக கிறிஸ்துடைய சிலுவை இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். இதற்கு பின்பாக நாம் படிக்க போகிற ஒரு பாடல் விந்தை கிறிஸ்து இயேசுராஜ். அதை வெறும் பாடலாக படிக்க வேண்டாம், அதன் அர்த்தத்தை உணர்ந்து நாம் பாடுவோம். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தினுடைய மையம் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை என்பதையும் இந்த சிலுவையினுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் இந்த காலை வேளையிலே நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, சிலுவைக்கு நீர் ஏன் வந்தீர் என்றும் இந்த சிலுவையினாலே நான் என்ன நன்மையை பெற்றேன் என்றும் உணராதவர்களாக நாம் இராதபடிக்கு கிறிஸ்துவுடைய சிலுவை என்னுடைய மேன்மை என்பதை உணரத்தக்க கிருபையை நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பூர்ண கிருபை உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.